உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விலை யாட்டுடை யாரவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே என கல்வியில் பெரியவர் கம்பர் அவர்களின் வரிகளில் எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி கல்வி வளர்ச்சி நாளான இன்று காலம் சென்ற மாண்புமிகு முதலமைச்சர் காமராஜர் அவர்களின் நினைவை போற்றும் விதமாக கல்வி பற்றி சிறிய உரை. கல்வி எதற்கு பயன்படும் என்றால், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு மனிதன் தன்னை எவ்வாறு கையாள வேண்டும், அப்பொழுது அவனது செயலும் சிந்தனையும் எப்படி வெளிக்கொணர முக்கியமாக எது தேவைப்படுகிறது என்றால் கல்வி. கல்வி என்பது ஒரு அழியாத செல்வம். கல்வி ஏழைகளுக்கு செல்வம், கல்வி செல்வந்தர்களுக்கு அணிகலன், கல்வி வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு பெருமை, பெண்களுக்கு பாதுகாப்பு. ஔவையார் சொல்லியிருப்பாங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயிலும் கற்கை நன்றே. எப்படியாவது ஒருத்தன் படிச்சிடணும், பிச்சை எடுத்தாவது பிச்சை வாங்கினாவது படிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள். எப்படி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைச்சி வைக்காமல் அதை பெருகிறதுக்கு நம்ம என்னென்ன வழிவகை செய்கிறோமோ, பாடுபட்டு அந்த சேமித்து வைத்த பணத்தில் தான் நமது பெற்றோர்கள் நமக்கு கட்டாயமாக ஒரு கல்வியை கொடுத்துருப்பாங்க. அந்த கல்வியையும் நம்ம படித்ததை யூஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்தணும். படித்த கல்வியை வெறுமனே இருந்துடக்கூடாது. அந்த கற்ற கல்வி என்ன பண்ணும், என்ன வேணும் பண்ணும். அந்த கற்ற கல்வி படித்த அறிவார்ந்த அறிஞர்கள் அமர்ந்த ஒரு அரியாசனத்தில் சரியாசனம் செய்ய அமர வைப்பது இந்த கல்வி. கல்வி இதற்கு பழங்கால மன்னர் ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழிய மன்னர் பாடிய பாடல் இது. உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றைனை முனியாது கற்றல் நன்றே. பிறப்போர் அன்ன உடன் வயிற்றிலும் சுரப்பின் பாலால் தாயின் மனம் தெரியும். ஓர்குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் முறையென எண்ணாது அறிவுடையோன் யாரு அரசு சொல்லும். வேற்றுமை திரிந்த நாட்பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் கண்படுமே. இது கல்வியின் சிறப்பு பற்றி இந்த பாடல் இருக்கும். ஒரு கல்வியை ஒருத்தங்க எப்படி கற்றுக்கணும், அந்த கல்வி பற்றி அந்த கல்வியை கற்றுக்கிறதுனால ஒரு அம்மாவிலிருந்து ஒரு அரசன் வர நமக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லை, அந்த கல்வி கற்றதுனால சமுதாயத்தில் மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி நிற்கிறோம், அதாவது ஒரு சமுதாயத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடற்ற தன்மையை உருவாக்குவதற்கு கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதை இந்த கல்வி இந்த பாடல் மூலமாக உணர்த்தியிருப்பாங்க. இது மட்டும்தானா இல்லை, புறநானூறில் குலோத்துங்கன் அவர் பாடியிருப்பாங்க, ஈன்று புறந்தெழுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தை கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனே, ஒளிர்வாள் அறிஞமும் முறுக்கி களிர் எழுது பெயர்தல் காளைக்கு கடனே. இதில் தாயோட கடமை என்னன்னு சொல்லியிருப்பாங்க, தந்தையோட கடமை என்னன்னு சொல்லியிருப்பாங்க, வேந்தரோட கடமை என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கொள்ளர்னா ஆசிரியர்னு அர்த்தம், ஆசிரியரோட கடன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களோட கடனையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கற்றுட்டு அந்த மாணவன் எப்படி ஒரு பெரிய யானையாக இருந்தாலும் பயப்படாமல் அதை எதிர்த்து நின்று அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறத கடைசி லைனில் சொல்லியிருப்பாங்க. கல்வி கற்றவங்க எப்பொழுதுமே யாரை கண்டும் யாருக்கும் அடிபடுகிறதும் இல்லை, அஞ்சுவதும் இல்லை. இது கல்வி கற்றவர்கள் எப்பொழுதுமே பின்ன என்ன வரப்போகுதோ அதை முன்கூட்டியே அறிகிற ஒரு சின்ன ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கும். இதை பற்றி நம்ம வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க, அறிவுடையார் ஆவதறிவர் அறிவறிலார் அக்தறி கல்லாதவர்னு சொல்லியிருப்பாங்க. கல்வி இது மட்டும் இல்லை, கல்வி கற்றவங்களுக்கு நம்ம எவரோட துணையும் நமக்கு தேவையில்லைங்கிறதுக்கு ஒரு குறள் நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த குறள்லேயே ஒரு துணைக்கால் கூட வராது. அது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் ஒரு தடவை நாமளும் ஒரு தடவை சொல்லுவோம். இந்த குறளுக்கு எப்படி ஒரு துணைக்காலும் இல்லையோ, இந்த கல்வியோட துணை கொண்டு போகிறவர்களுக்கு எப்பொழுதுமே துணை எதுவும் தேவைப்படுவதில்லை. அழியாத செல்வம் ஒன்று இருக்குன்னா அது கல்வி. அந்த கல்வியை நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொருவரும் தவறாமல் கொடுக்கணும். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம பாடுபட்ட கல்வியை நம்ம அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறது இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுறது மாதிரி சமூக சிந்தனைகளை நிறையா வளர்த்துக்கணும். இன்றைய உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அந்த கல்வி பயன்படுற மாதிரி நம்ம நாட்டை கொண்டு போகணும். ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலென்று கல்வி பலர் கெட்டாதெனும் வீடென்று கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி. அந்த கல்வி வளர்ச்சியின் வாயில். கல்வி வளர்ச்சியின் வாயில்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கல்வியை இதோடு மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லியிருப்பாங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டில் நெறி தவறி நடந்து விடாதே, நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல்லை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மனிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது, துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேன்மை வர அறிஞர்களின் சொல்படி கேட்டு நாளைய சமுதாயத்தினை வளமார்ந்த சமுதாயமாக ஆக்க அனைத்து மாணவியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த கல்வி வளர்ச்சி நாளில் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.